சேலம் மாவட்டத்தில் கென்யா நாட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். கண்ணங்குறிச்சி அண்ணா நகரில் கெக்கோங்கோ டேனியல் என்பவர் அவருடைய காதலியான உகாண்டாவை சேர்ந்த நபுகிரா ஹெலனும் வசித்து வந்தனர். மது போதையில் மாடியின் சுவரில் அமர்ந்திருந்த டேனியல் கீழே விழுந்து படுகாயமடைந்ததை அடுத்து அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இவருடைய உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல தூதரகத்திடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவருடைய உடல் அழுகாமல் இருக்க எம்பார்மிங் முறையில் பதப்படுத்தப்பட்டு பிரேத பரிசோதனை கூடத்தில் வைத்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் அக்ரஹாரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜோதி கடந்த 11ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பலத்த காயமடைந்த கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து குடும்பத்தினரின் அனுமதியுடன் உடல் உறுப்புகள் சேலம், தருமபுரி, ஈரோட்டில் உள்ள மருத்துவமனைகளுக்கு தானமாக வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து ஜோதியின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் 2ஆம் அறுவடைக்கு தேவையான 28,800 மீன் குஞ்சுகள் விடக்கூடிய பணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். மீன்வளத்துறை கட்டுப்பாட்டில் மிதவை கூண்டுகள் அமைக்கப்பட்டு மரபணு மேம்படுத்தப்பட்ட கிஃப்ட் திலோபியா, அமூர் போன்ற பெரு ரக மீன் குஞ்சுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு 268 டன் மீன்கள் வளர்க்கப்பட்டு பிடிக்கப்பட்டது. நடப்பாண்டில் மீன் குஞ்சுகள் வளர்க்கக்கூடிய பணியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் படகில் சென்று நேரில் பார்வையிட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சதாம் ஹுசேன் என்பவரின் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது மெழுகு பூசிய டீ கப்கள், பிளாஸ்டிக் பேப்பர் பிளேட்டுகள், பிளாஸ்டிக் கப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை மாநகராட்சி அவசர மாமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயானங்கள் செயல்படக்கூடிய நேரம் குறித்து விவாதிக்கப்பட்ட போது அதிமுக உறுப்பினர் பிரபாகரன் இந்த விவாதம் அவசியமற்றது என்று கருத்து தெரிவித்தார். பிறகு குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்து விவாதிக்கும் போதும் அவர் குறுக்கிட்டதால் திமுக, காங்கிரஸ், சிபிஎம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் பிரபாகரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சலசலப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து கூட்டம் நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் வீரமாகாளியம்மன் கோவில் பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிள்ளையார் கோவிலில் இருந்து பால்குடங்களை சுமந்தவாறு குன்றக்குடி சண்முகநாதர் கோவிலில் 4 ரத வீதிகளை வலம் வந்தனர். பிறகு வீரகாளியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. சிவகாசியில் உள்ள மழலையர் பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி சிறார்களை பல்லக்கில் தூக்கிச் சென்று சிம்மாசனத்தில் அமர வைத்து பரிவட்டம் கட்டி பட்டத்துடன் செங்கோல் வழங்கிய பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இது மக்களை வெகுவாக கவர்ந்தது. குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுடைய கல்வி ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதமாகவும் பாரம்பரியத்தை நினைவு கூறக்கூடிய விதமாகவும் இதுபோன்ற பட்டமளிப்பு விழாவை நடத்தியதாக பள்ளி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பெண் காவலர்களை கௌரவிப்பதற்கான 2 நாட்கள் மாநாடு செங்கல்பட்டு அருகே உள்ள ஊனமாஞ்சேரியில் தொடங்கியது. பெண் காவலர்களின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பை கௌரவிக்கக்கூடிய நோக்கத்தில் 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டை மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் துவக்கி வைத்தார். இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அமைப்புகளில் இருந்து ஏராளமான பெண் காவல் அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர். மாநாட்டின் நிறைவில் ஒவ்வொரு மாநில காவல்துறை மற்றும் மத்திய அமைப்புகளில் இருந்தும் ஒரு சிறந்த அதிகாரிக்கு விருது வழங்கப்பட உள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆசாத் நகர் மீன் மார்க்கெட்டில் 4 கிலோ எடை கொண்ட ஒரு கத்தாழை மீன் 26,000 ரூபாய்க்கு விலை போனது. மீனவர் ஒருவரின் வலையில் சிக்கிய கத்தாழை மீனை அவர் ஆசாத் நகர் மீன் மார்க்கெட்டிற்கு எடுத்து வந்துள்ளார். அதிக மருத்துவ குணம் கொண்டதாக கூறப்படும் கத்தாழை மீன் 20,000 ரூபாய்க்கு ஏலம் தொடங்கப்பட்ட நிலையில் அதனை வாங்க வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டனர். இறுதியாக 26,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்த ஏலத்தை மீன் வாங்க வந்திருந்த மக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சவாசபுரம் அருந்ததியர் குடியிருப்பில் வீட்டின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் 7 வயது சிறுமி படுகாயமடைந்தார். வீராசாமி என்பவரின் வீட்டில் அதிகாலையில் 5 மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் உறக்கத்தில் இருந்த அவரது மகள் கிருத்திகாதேவி மீது சிமெண்ட் பூச்சிகளோடு கம்பிகள் விழுந்து பலத்த காயமடைந்தார். அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமியை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறி பெற்றோருக்கு உதவித்தொகை வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 23 வயது இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். காமராஜர் பகுதியைச் சேர்ந்த ஸ்னேகா கண்டவராயன்பட்டியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அண்ணன் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். உடையநாதபுரம் விளக்கு பகுதிக்கு வந்தபோது திருப்பத்தூரிலிருந்து பொன்னமராவதி நோக்கி சென்ற அரசு பேருந்து இவர் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த ஸ்னேகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
நெல்லை வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 30 வயது மதிக்கத்தக்க இளைஞரின் உடலை தீயணைப்பு வீரர்கள் 2 நாட்களாக தேடி மீட்டனர். செவ்வாய்க்கிழமை மாலை தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கியதாக பொதுமக்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த வீரர்கள் 2 நாட்களுக்கு மேலாக தேடி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். விசாரணையில் இறந்தவர் வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த மாடசாமி என்பது தெரியவந்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் கடந்த 1 மாதமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செஞ்சி ஊராட்சிக்குட்பட்ட 17வது வார்டு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறி 50க்கும் மேற்பட்டோர் காலை குடங்களுடன் செஞ்சி விழுப்புரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை சமாதானப்படுத்தினர். அதற்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை கொளத்தூரில் குழந்தை பேறு கிடைக்க மாந்திரிக பூஜை செய்வதாக கூறி திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையன் பிடிபட்டான். திருமணமாகி 17 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத பெண்மணியிடம் மாந்திரிக பூஜை செய்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அப்பெண்ணின் தங்கத் தாலியை பெற்று புளி கரைத்த தண்ணீரில் போட்டு மூடி வைத்திருப்பதாகவும் மாலையில் அதனை எடுத்து அணிந்து கொள்ளும்படியும் கூறி செம்பை அவரிடம் கொடுத்துவிட்டு சென்றார். இந்நிலையில் செம்பில் நகையை போடாமல் அபே செய்து தப்பி அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் 164 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. குடியாத்தம் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி வாகனங்களின் தன்மை, தரச்சான்று, அவசரகால வழி, முதல் உதவி பெட்டி மற்றும் மாணவ மாணவிகள் அமரும் இருக்கைகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் 37 வாகனங்களில் உள்ள சிறு பழுதுகள் சரி செய்து பின்னர் மறுபரிசோதனை செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்களுக்கு அறிவுரைகள் தெரிவிக்கப்பட்டன. கோவில் திருவிழாவில் பட்டியல் சமூகத்தினர் கலந்து கொள்வது தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி விழாக்குழுவினர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நெரூர் வடக்கு பகுதியில் ஆரவாயி அம்மன் கோவில் திருவிழா தேரோட்டத்தை பாகுபாடின்றி பட்டியல் சமூகத்தினர் வசிக்கும் பகுதிக்கும் கொண்டு செல்ல உத்தரவிடக் கோரிய மனு நீதிபதிகள் வேல்முருகன், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரிய அரசு தரப்பு வழக்கறிஞரை கடிந்து கொண்ட நீதிபதிகள் விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள எடப்பள்ளி சாய்பாபா கோவிலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மனைவி துர்கா சாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகத்தினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கோவிலில் சாமி சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார். அப்போது திரைப்பட நடிகை சரண்யா பொன்வண்ணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் அருகே இளவேலங்கால் கிராமத்தில் கோவில் கொடை விழாவை ஒட்டி மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. 2 பிரிவு போட்டியில் 22 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. ஒரு மாட்டு வண்டியின் அச்சு உடைந்ததும் சாரதியின்றி ஓடிய மாட்டு வண்டி அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடந்த விழாவில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் சிலம்பம் சுற்றி அசத்தினர். மே 1ஆம் தேதி முதல் தொடங்கிய கோடைக்கால கலை பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். பயிற்சியின் நிறைவில் அவர்களுக்கு சிலம்பம், நடனம், ஓவியம், பாடல் ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக மாணவர்கள் ஒருங்கிணைந்து சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி நடந்தது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2 வழித்தடம் 3 கல்வராயன் என்று பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து பெரம்பூர் நிலையத்தை வந்தடைந்தது. அயனாவரம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் தொடங்கிய சுரங்கம் தோண்டும் பணி 867 மீட்டர் தூரத்தை கடந்து நிறைவு பெற்றது. மிகவும் சிக்கலான இந்த சுரங்கப்பாதை பிரிவில் பெரம்பூர் ரயில் நிலையம் மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளை கல்வராயன் இயந்திரம் கடந்து 30க்கும் மேற்பட்ட ஆழ்துறை கிணறுகளை எதிர்கொண்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுரங்கப்பாதை பணியை நிறைவு செய்துள்ளது. ஈரோடு காளிங்கராயன் வாய்க்காலில் பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் அங்கிருந்த ஏராளமான மீன்கள் இறந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. பவானி ஆற்றிலிருந்து காளிங்கராயன் கால்வாய்க்கு சுமார் 15,000 விவசாய நிலங்கள் பாசனம் பெறுவதற்காக அண்மையில் தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது இந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் வாய்க்காலில் இருந்த மீன்கள் செத்து கிடக்கின்றன. இதனால் துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் அப்புறப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.